வட இந்தியர்களுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டப்படுவது கண்டிக்கத்தக்கது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை ஆவடி அடுத்த பட்டாபிராமில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கட்சியை வலுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். வட இந்தியர்களுக்கு அவர்களது சொந்த ஊரில்தான் ஓட்டுரிமை இருக்க வேண்டும் என்றும் தமிழகத்தில் ஓட்டுரிமை இருந்தால் அது கண்டிக்கத்தக்கது எனவும் தெரிவித்துள்ளார். எங்க பிறந்து வளர்ந்தாங்களோ அங்கதான் அவங்களுக்கு ஓட்டுரிமையை தர வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நாம் இந்தியாவாக இருந்தாலும் பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு மொழிகள் இங்கே இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒரு வேலைக்காக அடுத்த ஸ்டேட்டுக்கு போனால் அங்கே அவருக்கு ஓட்டுரிமை கொடுப்பாங்களா? அது தவறான ஒரு முன்னுதாரணம். நிச்சயமாக வேலைக்கு வந்தவங்க, இது தமிழகம் வந்தாரை வாழ வைக்கும் பூமி. வேடந்தாங்கல் மாதிரி வந்தீங்க, வேலைக்கு வந்தீங்க, சம்பளம் வாங்கினீங்க, ஓகே. ஆனால் ஓட்டுரிமை அவங்க மாநிலத்தில் தான் தரணும். அதில் எந்த மாற்று கருத்தும் தேமுதிகவுக்கு கிடையாது.